பணியிடத்தில் அமைதி இல்லை என்றால் பணியாற்றுபவருக்கும் அதே போல வெளியிலிருந்து வருபவர்களும் அதை பார்க்கும் பொழுது இவ்வளவுதானா என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆகவே மிகவும் முக்கியமான ஒரு பகுதியை பற்றி நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். சில வகையான ஆளுமைகளும் அவைகளை எப்படி தவிர்ப்பது என்பது பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வெளிச்ச திருடர்கள் என்று இருப்பார்கள். எல்லா பணிகளிலும் பணி மற்றும் பங்களிப்பு ஆகியன திருடப்படும். அவர் சொன்னார், நான் செய்துவிட்டு நானே செய்துவிட்டு. என்ன இது, நீங்கள் செய்தீர்களா, அவர் செய்தாரா, அவரே செய்தாரா என்று எத்தனை கேள்விகள் வருகிறது. மாறாத தீராத விமர்சகர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் உண்டு. யார் என்று உங்களுக்கே தெரியும். அவர்தான் இவர். இவர்கள் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குவார்கள் பணியாளர்களிடம். நிலையான சரியான உத்திகளை அறிய உதவி செய்ய வேண்டும். நாடகம் சார்ந்த மனிதர்களாக சில பேர் இருப்பார்கள். நடிப்பு மனிதர்கள். சாதாரண சூழ்நிலையையும் பயமுறுத்தும் சூழ்நிலையாக மாற்ற முயற்சிப்பார்கள். உணர்வுபூர்வ பணி பற்றி கவலை காட்டாதவர்கள். நீ செய்தாய் என்று சொன்னால் உன்னை அனுப்பி விடுவார்கள். ஐயோ, நிஜமாகவா? ஆமாம், முடிந்தது. வரும் இடத்தில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வா என்று சேர்த்து அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த நிறுவனம் எல்லோரையும் அழைத்து செல்ல வாய்ப்புகள் அதிகம். அமைதியான தடுப்பாளர் குழு கூட்டங்களில் கையை உயர்த்தி உற்சாகப்படுத்துவார். ஆனால் தேவையான நேரத்தில் அமைதி காத்து சூழ்நிலையை மாசம் செய்து விடுவார். நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒருவர் ஓ என்று பேசிக்கொண்டே இருப்பார். சரியான நேரத்தில் இவர் வந்து பேசி இதை தீர்த்து வைப்பார் என்று பார்க்கும் பொழுது என்ன பேசவே என்று அவ்வளவுதான். அதுபோல இருப்பவர்களிடமும் நிறுவனத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த குறுகிய சிந்தை உள்ள மேலாளர் இருக்கிறாரே, அவர்தான் மிகவும் கொடுமையானவர். அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுக்குள் வைக்கும் திறமை உள்ளவர்கள். ஆனால் யாரையும் நம்பாமல் அந்த பணியை செய்யும் பொழுது எப்படி அவர்கள் பணிகளை செய்து முடிக்க முடியும்? தகவல் பதுக்கி வைப்பவர். மிக முக்கியமான செய்திகளை தன்னோடு மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் வள்ளல். வேறு யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டார். உண்மையான பிரச்சனைகளை தூக்கி வீசும் வீரர். எண்ணத்தை கட்டாயமாக்கும் ரோலரை போல எல்லாம் முடித்துவிடும். ஆனால் இவர்களை அடையாளம் கண்டு ஒதுங்க வேண்டுமோ அல்லது ஒன்றாக இருக்க வேண்டுமா என்று முடிவு நீங்கள்